ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சுட்டேன். சட்டி அடுப்பில் வைக்கிறேன். சட்டி சூடாகட்டும். இதில் சும்மா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 2 பல்லாரி. அந்த கிரேவி செய்கிறதுக்கு அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காக இந்த இது ஓகேங்களா. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா இப்போது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு, அதை வீடியோவில் காமிக்கல. அது இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இது ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, இன்னும் கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா. இப்போ நல்லா இது பொன்னிறத்துக்கு நல்லா அது வதங்கி வரட்டும். வதங்கி வந்தோடனே ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருள் போட்டுக்கலாம். மசாலா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வத்தத்தூள், சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள். இது வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ நல்லா இதை நம்ம வதக்கி விட்ருவோம். தக்காளி பழமெல்லாம் நல்லா கொலைய வெந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த அடுப்பை ஒரு சிம்மில் வைக்கிறேன் ஒரு நிமிஷத்துக்கு. அவ்வளோதாங்க. இப்போது மசாலா நல்லா வதங்கி வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு இது சூடு ஆறட்டும். மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைக்கணும். அரைச்சி விட்டு தான் தாளிக்கணும். ஓகேங்களா. திரும்ப பார்க்கலாம் 10 நிமிஷம் கழிச்சு. இப்போது ஒரு 5 முந்திரி பாருங்கள், முழு முந்திரி ஒரு 5, துருவி வச்ச தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு. அந்த கிரேவிக்கு தேங்காய் அதை துருவி வச்சுருக்கேன். காய் திருவுறோம்ல, அதில் நான் துருவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம்.
இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி சூடாகட்டும். இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூனுக்கு ஒரு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், வெங்காயம், அதோட தக்காளி ஒரு பாதி சைஸ், எலுமிச்சை சைஸ் சின்னது வெட்டி வச்சுருக்கேன். அது நல்லா வதங்கி வரணும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் தயிர், இது பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம். ஒரு 2 சிட்டிக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வத்தத்தூள். அவ்வளோதான். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ அதில் நம்ம போட்டுக்கலாம். கறியை போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி இது வேக வச்ச கறி. இப்போ அதில் போட்டுக்கலாம். நம்ம இந்த அதுக்கு அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி அலசி ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போது அந்த கறிக்குள்ள கிரேவிக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது கொதித்து வரட்டும். இப்போ அதுக்கு ஒரு மூடியை போட்டு கொதிக்கிட்டோம். அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு கிரேவி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். மாஷா அல்லாஹ். இப்போ இதுக்கு தேவையான கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அடுத்தது அதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. மட்டன் கிரேவி ரெடியாகிட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.